வன்னி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது, இந்த நேரத்தில் பிரபாகரன் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் கிடைத்ததும் அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து, நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் தேடி போய் சந்திக்க போகிறேன். தலைக்கு மேல் வெள்ளம் வந்து விட்டது, இனி நமக்கிடையிலே கட்சி பாகுபாடு கூடாது, எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற அறைகூவலை விடுத்துவிட்டு எல்லா தலைவர்களின் வீடுகளுக்கும் நான் படியேறி போனேன். ஒருவரையும் என்னால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதிலே தீவிரமாக இருந்தார்கள். ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து, எனக்கு பெண்டா பிள்ளையா குடும்பமா குடித்தனமா, நான் தனி ஆளாக சாகுவரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று மலைமலை நகருக்கு போய் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாளோடு முடிந்து போனதற்கு பாமக நிறுவனர் கொடுத்த வாக்குறுதி தான் காரணம். நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆகட்டும், கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம், உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த மேடையில் அவர் வெளிப்படையாக பேசி, நம்முடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் 4வது நாள் அந்த போராட்டத்தை நான் நிறுத்த வேண்டியதாயிற்று. அன்றைக்கு என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உண்மையான ஈழப்பற்றாளரும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து என்ற போது கூட பொங்கல் கொண்டாடுவதிலே குறியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள், தமிழ்நாட்டு இயக்கம். அன்றைக்கு நான் மனம் நொந்து போய், நான் மட்டுமே என் உயிரை துறக்கவும் தயார் என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் போரை நிறுத்து, பேச்சுவார்த்தை நடத்து என்ற கோரிக்கையை வைத்து, இந்திய அரசே போரை நிறுத்து என்ற கோரிக்கையை வைத்து நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டேன். அன்றைக்கு எனக்கு துணையாக இருந்தவர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுவதும் அன்றைக்கு போராட்டங்கள் வெடித்தன. ஒரே நாளில் 28